மாருதி கார் வாங்கலாமா, ஹுண்டாய் கார் வாங்கலாமா? உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? இந்த 2 கார் வாங்குறதுல என்ன பெருசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா கார் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, காரோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், காரோட பட்ஜெட்டு, அதோட கம்ஃபோர்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள மட்டும் நம்ம கவனத்துல கொண்டிருப்போம். ஆனா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் பேச போறேன். அந்த முக்கியமான விஷயத்த அத யாரும் இதுவரைக்கும் டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்களுமே அத ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த விஷயத்த பத்தி இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பத்தி சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சாதாரணமா கார் வாங்குறப்ப நம்ம சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது கிடையாது. நிறைய பேருக்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸே கிடையாது. சஸ்பென்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காரோட ரைடிங் பொசிஷனு, நம்மளோட கம்ஃபோர்ட்டு, நம்மளோட சேஃப்டி எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்ற சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட பாடி ஃபிட் ஆகிருக்கிறது தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்போனன்ட்ஸ் நிறையா இருக்கும். சஸ்பென்ஷன் இருக்கும், டைராய்டு எண்டு இருக்கும், அது சம்மந்தப்பட்ட பட்டு எல்லாமே சேர்ந்து தான் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றது. இதில் மாருதி, ஹுண்டாய் ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாருதி காருக்கு எந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹுண்டாய் காருக்கு எந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அதை சூஸ் பண்ணணும். நார்மலாக இந்தியன் ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி மாருதி கார்ஸோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஹுண்டாய் காரோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் சைடு, ஸ்டிஃப் சஸ்பென்ஷன், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் சைடு அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளான ரைடு கொடுக்கும். ஒரு ஹைவேல ரைடு பண்ணும்போது, ஒரு சிட்டி உள்ள ரைடு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயம் ஒரு ரொம்ப பள்ளமேடான இடம் இருக்கு, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதிகம் இருக்கு, சம்மம் இல்லாத ரோடு அப்படிங்கிறப்ப அந்த சஸ்பென்ஷன் நம்மளுக்கு பாடி ரோல் ஆகும். பாடி ரோல் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் மாருதியில் இருக்க ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் போகும்போது நம்மளோட கார் எந்த பொசிஷன்ல மேலேயும் கீழேயும் போவோம். அதே சமயம் ஹுண்டாயில சாஃப்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி பொசிஷன்ல ஆகும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய மேஜரான ஒரு இது இருக்கு. சாஃப்ட் சஸ்பென்ஷன்ல போகும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் ஸ்டிஃப் சஸ்பென்ஷன்ல போகும்போது டிரைவிங் ஸ்டெபிலிட்டி இருக்கும். நீங்கள் லாங்காக டிரைவ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கும். பாடி 100, 120, 140க்கு மேலே போகும்போதும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அந்த ஸ்டெபிலிட்டி அப்படியே இருக்கும். சாஃப்ட் சஸ்பென்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மாதிரி உள்ள கார்ஸ் இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் உள்ளதில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வண்டி கொஞ்சம் அப்படியே ரோல் ஆக ஆரம்பிக்கும் ஸ்பீடில் போகும்போது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பள்ளமேடான இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் நம்மளுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதுதான் அந்த ரெண்டு வித்தியாசம். நம்ம லைட்டாக டிரைவ் பண்ணி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஸ்டிஃப் சஸ்பென்ஷனோட நம்ம கார் ஸ்விஃப்ட் காரில் ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்கிற உள்ள பாடி ரோலை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹுண்டாயோட சஸ்பென்ஷன் சம்மந்தப்பட்ட சில கிளிப்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களோட டிரைவிங்கோட லிமிட்டு, உங்களோட ஏரியா, உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த சஸ்பென்ஷன் உள்ள காரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே லைவாக போகலாம். இப்போ நம்மளோட கார் மாருதி ஸ்விஃப்ட்டு. மாருதி ஸ்விஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃபான சஸ்பென்ஷனு. முன்னால் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பீட் பிரேக்கில் நான் ஏற்றும் போது இதோட பாடி ரோல் நீங்கள் ஃபிசிக்கலாக பாருங்கள். இதோட பாடி ரோல் நீங்கள் பாருங்கள். இதில் பாடி ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏறி இறங்கினப்ப எந்த விதமான ஒரு சைடு ரோல் எதுவுமே கிடையாது. அழகாக இப்படி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப் அண்ட் டவுன் பொசிஷனில் போய் ஏறி இறங்கியிருக்கு. இந்த மாதிரி ஏறி இறங்குறது இதுதான் ஸ்டிஃப் சஸ்பென்ஷனோட ஒரு சஸ்பென்ஷனோட மெத்தடு. இதே ஹுண்டாயா இருந்துச்சு அப்படின்னா ஏறும்போது பேரலாக இந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி ஒரு ஷேக் ஆகும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம லைவ் டைம் டிரைவ் பண்ணுறேன். டிரைவ் பண்ணி நம்ம ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் அப்படியோட அதோட பாடி ரோடு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன், பார்த்துங்க. கிராஸ் ரோடில் வெயிட் பண்ணுறேன். ரோடு தாண்டோன்னா கொஞ்சம் அன்இவன் ரோடில் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கார் வாங்கும்போது முக்கியமாக கவனத்தில் இந்த சஸ்பென்ஷனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பாடி ரோல் உங்களுக்கு இதில் அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா இதான் ஸ்டிஃப் சஸ்பென்ஷனில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இதே சாஃப்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடி ரோல் நல்லா தெரியும். அதுக்கு இதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இப்போ மூவ் பண்ணி மெயின் ரோடுக்கு போகிறேன். அந்த கிராஸ் ரோட்லேருந்து மேலே ஏற்றுறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஸ்லைட்டான பாடி ரோல் தான். லைட்டாக உங்களுக்கு தெரியும், அந்த பாடி ரோலாக வர தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மல் ரோடு, இந்த மாதிரி நார்மல் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு சாஃப்ட் சஸ்பென்ஷனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்கும்.
ஹார்ட் சஸ்பென்ஷனுக்கு வந்து ரைடிங் வந்து நல்லா இருக்கும். ரைடிங்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். நீங்க 120 140 போகும்போதும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு ஃபியர் இல்லாம நீங்க டிரைவ் பண்ணலாம். அது வந்து ஹார்ட் சஸ்பென்ஷனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ போயிட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணி ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்ல ஏத்துறேன். அப்போ வந்து நீங்க அதோட பாடி ரோல் பாத்துக்கோங்க. இப்போ நீங்க கார் வாங்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரைடிங் எத்தனை கிலோமீட்டர் நீங்க ஒரு ரைட் பண்றீங்க, நீங்க வந்து சிட்டியில அதிகமா ரைட் பண்றீங்களா அல்லது அவுட்டர்ல போறீங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசனை பண்ணிட்டு நீங்க லாங் ரைடு பண்ணணும், அதிகமா லாங்கா நீங்க டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹார்ட் சஸ்பென்ஷன் உள்ள மாருதி, மகேந்திரா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஹார்ட் சஸ்பென்ஷனு, ஸ்டெபிலிட்டி இருக்கும், டிரைவிங் வந்து என்தூசியஸ்மெண்ட் இருக்கும், நல்ல சூப்பரா இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஃபன் இருக்கும் அதுல. நீங்க வந்து சாஃப்ட் சஸ்பென்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். லாங் ரைடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் லைட்டா. நீங்க இப்போ ஹுண்டாயெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 140 150 மேல போகும்போது ஒரு கொஞ்சம் கிரிப் வந்து கம்மியா தெரியுற மாதிரி இருக்கும். அது காரணம் வந்து அந்த சஸ்பென்ஷனோட அமைப்பு தான். நீங்க அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சஸ்பென்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதை சூஸ் பண்ணுங்க. இந்தியன் ரோட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் இந்தியனோட எல்லா ரோட்ஸுக்கும் தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது தான் டாடா மாருதியோட சஸ்பென்ஷனு, மகேந்திரா நம்ம இந்தியனோட கார்ஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து உங்களோட டிரைவிங்கோட பொசிஷன், உங்களோட டிரைவிங் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட் சஸ்பென்ஷன் வேணுமா ஹார்ட் சஸ்பென்ஷன் வேணுமா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் அதில் டர்ன் பண்ணி ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏற்றுறேன். டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சஸ்பென்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக டேர்ன் ஆகும். சாஃப்ட்ல வந்து கொஞ்சம் பார்த்து நம்மளோட பாடி ரோல் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபேமிலியோட போயிட்டே இருக்கோம், கார்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கிறப்ப நம்ம பொறுமையா போய் திருப்பணும். நம்ம வேகமா திருப்பணும் அப்படின்னா பாடி ரோல் ஆகி தூங்குறவங்க எல்லாம் முழிக்கிறக்கூடிய அளவுக்கு பாடி ரோல் ஆகும். அதான் வந்து சைட்ல ரோல் ஆகக்கூடியது. அதனால இந்த 2 சஸ்பென்ஷனுக்குள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அடுத்ததா எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம். எங்களோட சேனல்ல 250 வீடியோஸ் வந்து கார் சம்பந்தமான வீடியோஸ் ஃபுல்லாவே இருக்கும். பிகினர்ஸ்லேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவருக்குள்ள டிப்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், லிங்க் கொடுக்குறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விதமான வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.